Hello guys, welcome back to my channel AGMR. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம Redmi தரப்புல இருந்துட்டு அவங்களுடைய upcoming K30 ன்ற இந்த ஒரு புதிய ஸ்மார்ட்போன் பத்தின நிறைய விஷயங்கள் தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க இன்னும் subscribe பண்ணலனா கீழ இருக்கிற subscribe பட்டனை click பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. அதே நேரத்துல பக்கத்துல இருக்கிற bell icon-ஐயும் press பண்ணிக்கோங்க. So வாங்க வீடியோக்குள்ள போலாம். So இப்போ வந்துட்டு இந்த Redmi K30 ன்ற இந்த ஸ்மார்ட்போன் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சில வாரங்களுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த 2019 எண்ட் அதாவது டிசம்பர்லயே வந்துட்டு இந்த ஸ்மார்ட்போனை இவங்க லான்ச் பண்ண போறதா வந்துட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்துட்டு ரீசெண்டா கிடைச்சிக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் பிரகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 2020 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் வந்துட்டு இந்த ஸ்மார்ட்போனையும் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ லான்ச் டேட் வந்துட்டு டிலே ஆகிடுச்சு இன்னும்ன்றது வந்துட்டு இப்போதைக்கு என்கிட்ட கிடைச்சிருக்க ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இது மோஸ்ட்லி டிசம்பர் எண்டில் கூட இது லான்ச் ஆகலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு இது ஜான்வரியில் இல்லைனா ஃபெப்ரவரி ஸ்டார்டிங்குள்ளே வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனை கண்டிப்பாக இவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் விட நிறைய லீக்டான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு நம்ம பார்ப்போம். அதே நேரத்தில் சில கன்ஃபார்மான விஷயங்களும் பற்றியும் நம்ம இப்போ உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற டிஸ்பிளே வந்துட்டு அது எவ்வளோ இன்ச்சஸில் இருக்கும் இல்லைனா எந்த மாதிரி ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்றது இப்போதைக்கு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய கெஸ்ட் பிரகாரம் இதில் வந்துட்டு ஒரு 6.4 இல்லைனா 6.5 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் கொண்ட ஒரு AMOLED டிஸ்பிளே தான் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த Redmi K30 வந்துட்டு ஒரு டியூவல் பஞ்ச்-ஹோல் டிஸ்பிளே தான் வந்துட்டு இதில் எடுத்துகிட்டு வர போகிறதா வந்துட்டு இவங்க அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. இமேஜும் வந்துட்டு இவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதில் நம்ம சாம்சங் S10 ப்ளஸில் பார்த்தா அந்த டியூவல் பஞ்ச்-ஹோல் நாட்ச் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் எடுத்துகிட்டு வரப்பாங்க. ஸோ S10ல பார்த்தா அந்த சிங்கிள் பஞ்ச்-ஹோல் நாட்ச் இல்லை, இதில் வந்துட்டு டியூவல் பஞ்ச்-ஹோல் நாட்ச் இருக்குது. அதான் S10 ப்ளஸில் பார்த்தா அதே பஞ்ச்-ஹோல் நாட்ச் தான். ஸோ 2 கேமராஸ் இதில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ அது வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய பேரோட ரூமர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு 4000 4200 அந்த மாதிரி தான் வந்துட்டு இதில் பேட்டரி எடுத்துகிட்டு வர போகிறதா வந்துட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபாஸ்ட் சார்ஜிங் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு 27 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்பாக்ஸ் வந்துட்டு சார்ஜர் ப்ரொவைட் பண்ணுறதா நிறைய பேர் வந்துட்டு ரூமர்ஸும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, ஆனால் இப்போதைக்கு அது ஒரு ரூமர் தான். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண போகிற சிப்செட். ஸோ இது வந்துட்டு ஒரு ஹையர் மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனை இங்கே எடுத்துகிட்டு வரதுனால இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிற சிப்செட்டும் வந்துட்டு ஒருவேளை இவங்க ஸ்னாப் ட்ராகன் சிப்செட் யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த 700 சீரீஸில் இருக்கிற ஒரு சிப்செட் தான் இருக்கும். அப்படி இல்லைனா வந்துட்டு இவங்க மீடியாடெக் உடைய ஏதாவது ஒரு நல்ல சிப்செட் இவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ ஒருவேளை இவங்க வந்துட்டு ஸ்னாப் ட்ராகனுடைய சிப்செட்டை சூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இவங்க ஸ்னாப் ட்ராகனுடைய 730Gயில் தான் இது எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி இல்லைனா ஒருவேளை இவங்க வந்துட்டு இப்போது அப்கமிங் இவங்க குவால்காம் லான்ச் பண்ண போகிற ஸ்னாப் ட்ராகன் 735ன்ற இந்த புது சிப்செட்டோடையும் இவங்க எடுத்துகிட்டு வரதுக்கான சில வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்னாப் ட்ராகன் 730Gயில் தான் இவங்க எடுத்துகிட்டு வராங்க நான் நினைக்கிறேன். ஆனால் அப்படி இல்லைனா இவங்க வந்துட்டு ஏன்னா ரீசெண்டாக வந்துட்டு இந்த 2020ல் வரப்போகிற எல்லா ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே ஆல்மோஸ்ட் 90 to 95% வந்துட்டு எல்லாமே 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸை தான் நாங்கள் வெளியிட போகிறோம்னு இவங்க வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அஃபிஷியலாக. ஸோ ஒருவேளை வந்துட்டு இவங்க Redmi K30 கூட 5G ஸ்மார்ட் ஃபோனை வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணலாம். ஸோ அப்படி லான்ச் பண்ணாங்கன்னா இவங்க வந்துட்டு மீடியாடெக் உடைய இந்த அவங்க இப்போது லான்ச் பண்ணியிருக்கிற அந்த லேட்டஸ்ட் மீடியாடெக் உடைய 5G சிப்செட்டோட கூட இவங்க லான்ச் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு ப்ரொசஸர் கூட ஒரு ரூமடான ப்ராசஸர் தாங்க. ஸோ 5G இருந்தால் கண்டிப்பாக மீடியாடெக்கோட இவங்க வரதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. அதே நேரத்தில் 4G வேரியண்ட்டும் இவங்க லான்ச் பண்ண போகிறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒரு வேளை இவங்க ஸ்னாப் ட்ராகன் சிப்செட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு எப்படி எடுத்துகிட்டு வர போகிறாங்கிறது எனக்கு தெரில. ஸோ மோஸ்ட்லி இந்த 2 பாசிபிலிட்டிஸ் தான் வந்துட்டு கண்டிப்பாக இதில் இருக்கும். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணிக்கிற கேமராஸ். ஸோ கேமராஸை பொறுத்த வரைக்கும் பின்னாடி வந்துட்டு ரூமர்ஸ் பிரகாரம் வந்துட்டு ஏன்னா இது அஃபிஷியல் இல்லை. ஸோ ரூமர்ஸ் பிரகாரம் வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு குவாட் கேமரா செட்டப் எடுத்துகிட்டு வர போகிறதா வந்துட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு ப்ரைமரி சென்சர் 64 மெகா பிக்சலுக்கான ஒரு ப்ரைமரி சென்சரும் அதே நீங்கள் ரெட்மி நோட் 8 ப்ரோவில் பார்த்தா அதே மாதிரி ஒரு கேமரா செட்டப் தான் இதில் எடுத்துகிட்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மேக்ரோ லென்ஸுக்கு பதிலாக இங்கே வந்துட்டு ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னு வந்துட்டு நிறைய பேர் ஒரு
விஷயமா இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதில் சில சேஞ்சஸ் இருக்கும் கண்டிப்பாக கேமராஸில். ஸோ இந்த மேக்ரோ லென்ஸ் பதிலாக அவங்க டெலிஃபோட்டோ லென்ஸ் எடுத்துகிட்டு வரதும் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னு தான் சொல்லுவோம். ஒருவேளை அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அதே நேரத்தில் அந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் வந்துட்டு கண்டிப்பாக ரெசல்யூஷன்ஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இவங்க எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கேமரா வந்துட்டு சூப்பராக தான் இருக்கும் பின்னாடியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே நேரத்தில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த செல்ஃபி கேமரா நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டியூவல் பஞ்ச் நாட்ச் இருக்கிறதுனால 2 செல்ஃபி கேமரா இங்கே எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனா ஒரு செல்ஃபியும் ஒரு ஃப்ளாஷ் எடுத்துகிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் மோஸ்ட்லி அப்படி பண்ண மாட்டாங்க, 2 செல்ஃபி கேமராஸ் எடுத்துகிட்டு வருவாங்க தான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா வந்துட்டு ரெண்டுமே ஒரு 16 மெகா பிக்சலுக்கான 2 சென்சர் எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனா இன்னொன்று வந்துட்டு ஒருவேளை 32 மெகா பிக்சலுக்கான ஒரு சென்சரும், இன்னொன்று வந்துட்டு 8 மெகா பிக்சலும் இல்லை 16 மெகா பிக்சல் எடுத்துகிட்டு வரதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ கேமராஸை பற்றி இவ்வளோதாங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய வேரியன்ட்ஸ். ஸோ வேரியன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் முன்ன ரிலீஸ் ஆன Redmi K20 எந்தெந்த வேரியன்ட்ஸில் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்களோ ஸோ அதே வேரியன்ட்ஸ் தான் வந்துட்டு Redmi K30யும் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ண போகிறதா நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ரூமடான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான். எக்ஸப்ட் அந்த டிஸ்பிளேல இருக்கிற அந்த டியூவல் பஞ்சோல் நாட்ச் மட்டும்தான் இப்போதைக்கு வந்துட்டு அஃபிஷியலாக வந்துட்டு இவங்க வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அது தவிர்த்து வேறு எல்லாமே வந்துட்டு ரூமர்ஸ் தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் இவங்க எடுத்துகிட்டு வரும்போது எவ்வளோ ப்ரைஸிங்க்கு வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வராங்கன்றதை நான் ஒரு சின்ன ஒரு ரூமர் மாதிரி உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இந்தியாவில் வந்துட்டு ஒருவேளை இவங்க வந்துட்டு பேஸ் வேரியன்ட் கண்டிப்பாக 6GB + 128GB ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு பேஸ் வேரியன்ட் தான் வந்துட்டு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இந்த பேஸ் வேரியன்ட் வந்துட்டு இந்தியாவில் இவங்க ஒரு 22,000 to 23,000 ருபீஸ்க்குள்ளே வந்துட்டு இவங்க ப்ரைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்படி வந்துட்டு இந்த ப்ரைஸிங் இவங்க எடுத்துகிட்டு வந்தால் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்துட்டு நிறைய சேல்ஸ் நடக்கும். ஏன்னா இவங்க வந்துட்டு ஆஃபர் பண்ணுற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆப்வியஸ்லி வந்துட்டு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு 22,000 அந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இவங்க எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இந்தியாவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பேஸ் வேரியன்ட். முடிஞ்சால் இவங்க 21,000க்கு எடுத்துகிட்டு வரதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா இப்போ வந்துட்டு மார்க்கெட்டில் இருக்க காம்படிஷன் பற்றி உங்களுக்கே தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இவங்க முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக தான் இவங்க எடுத்துகிட்டு வராங்க ப்ரைஸிங். ஸோ ப்ரைஸிங்க்கு வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸிங்கில் எடுத்துகிட்டு வாங்க நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எந்த ப்ரைஸிங் வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு இந்தியாவில் இவங்க எடுத்துகிட்டு வரப்போதாகட்டும் இல்லை குளோபல் வேரியன்ட் இவங்க லான்ச் பண்ணும் போதாகட்டும் அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்துட்டு இது Android 10 பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் இவங்க வெளியிட போகிறாங்க. ஸோ அந்த MIUI 11 வந்துட்டு Android 10 பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு MIUI 11 தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு நம்ம அவுட் ஆஃப் பாக்ஸை நம்மளால் பார்க்க முடியும்ன்றதும் ஒரு கன்ஃபார்மான விஷயம். ஸோ இதான் கைஸ் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்ச விஷயம். ஸோ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டாலோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அந்த வீடியோ நான் பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன் கைஸ். ஸோ until then signing off from Sandeep.